எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று என்னுடைய பிறந்தநாள். நன்றி என் இறைவனுக்கும், என் நண்பர்களுக்கும், என் தாய் தந்தைக்கும், உடன்பிறப்புகளுக்கும். இங்கு நான் மனநலம் எவ்வாறு பாதிக்கிறது, மனப்போராட்டம் எவ்வாறு வருகிறது என்றுதான் உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். என்னவென்றால், கேள்விக்கு பதில் கேள்வியிலேயே உள்ளது. அப்படி என்றால் என்ன? ஒரு உதாரணம். திருக்குறளை எழுதியவர் யார் என்று கேட்டால் சொல்லுவோம், திருவள்ளுவர். மாறாக வேறு விடை அளிக்க முடியாது. அதுபோல் பொது தேர்வும் அப்படித்தான், போட்டித் தேர்வும் அப்படித்தான். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, மூன்றாம் நபராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு காதில் வாங்கிக்கின்னு அப்புறமா விடையை அளிக்கணும். தகுந்த விடை, மாறாக வேறு விடையோ அல்லது தேவையில்லாத விடையோ அளித்தால் அங்கே தப்பு. அது எப்படி? ஃபோன் நம்பர் ஒரு நம்பர் மாற்றி போட்டால் என்ன சொல்லும்? ராங் நம்பரை வச்சுருங்கன்னுவாங்க. ஏடிஎம் பின் நம்பர் மாற்றி போட்டால் என்ன சொல்லும்? கேஷை எடுக்க முடியாது, ராங் நம்பர் சொல்லும். அதே போல் நான் ஜிபேலையோ அல்லது ஃபோன்பேலையோ ஏதோ ஒரு பேலை, அதாவது எதாவது சரியாக வரல எனக்கு, அதில் நான் பணம் மற்றவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் செல்லு மூலிமா பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் மாற்றி போட்டால் அந்த பணம் யாருக்கு போவோம்? நீங்கள் தப்பாக போட்டிங்க, அந்த நம்பருக்கு போயிடும் கேஷு. அதுபோல் தான் மனப்போராட்டம் எப்படி பாதிக்குது, மனநலம் எப்படி வருதுன்னு தெரியுதா? இதுலேருந்து என்ன புரியுது? அந்த மனநலம் மனப்போராட்டத்தையும் தனக்குத்தானே தான் மருந்து அளிக்க முடியும். அது அந்த இறைவனாலும் முடியாது, ஏன் சுத்திகிற என்ன போல உள்ள மனிதர்களாலும் முடியாது. அது எப்படி? அதான் மன திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம்ல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம் தெரியுங்க அவங்களுக்கு? எனக்கு தெரியாது, நான் டிக்ஷனரியில் பார்த்துக்கிறேன். அது ஏதோ மன திருப்தின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, மன திருப்தின்றது யாராலையும் கொடுக்க முடியாது. வீடு கட்டிட்டேன், இன்னும் பெட்டராக கட்டலையே. ஒரு துணிமணி எடுத்தேன், இது இன்னும் குவாலிட்டியாக எடுத்துக்கலாமே, இல்லை இது லோ குவாலிட்டியா, நான் ஏமாந்துட்டேனா? அந்த மாதிரி நிறைய விஷயம். சாப்பாடு செஞ்சேன், நல்லா தான் செஞ்சேன், ஆனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா டேஸ்ட் இல்லையே. நல்லா டேஸ்ட்டாக ஆக்கி போட்டேன், ஆனால் அடுத்தவங்க டேஸ்ட் இல்லை சொல்லிட்டாங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மன திருப்தின்ற ஒரு செயலுக்கு பல விஷயங்கள் உள்ளது. அந்த மன திருப்தி போதுன்ற மனசு யாருக்கு வரும்? அவங்களுக்கு தான் அந்த மன திருப்தி வரும். இது மருந்து மாத்திரையால் செய்ய முடியாது. அதுபோல் அந்த இறைவனாலையும் கொடுக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறான், அது மற்றவர்களாலையும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த மனநலம், மனப்போராட்டம், இந்த மன திருப்தி, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, கேள்விக்கு பதில் கேள்வியிலேயே உள்ளது. மறுபடியும் சொல்கிறான், திருக்குறளை எழுதியவர் யார் என்றால் திருவள்ளுவர். மாறாக வேறு விடையளித்தால் தப்பு, மார்க் போட மாட்டாங்க. அதுபோல தான் பின் நம்பர் மாற்றி போட்டால் என்ன பின் நம்பரு? ஏடிஎம் நம்பரு. அக்கௌண்ட் நம்பர் மாற்றி போட்டால் தப்பு. ஏடிஎம் பின் நம்பர் மாற்றி போட்டால் தப்பு. அதுபோல் ஃபோன் நம்பர் மாற்றி போட்டால் தப்பு. இதே எனக்கு முதல் முறையாக நான் பேசுகிறேன், எனக்கு பேச்சு சரியாக வரல. இருந்தாலும் என்னுடைய பிறந்த நாள், அதை நினச்சி இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்தாலும் எனக்கு இப்போ திருப்தி கிடச்சிது. அது நான் இறைவனே கொடுத்த மாதிரி இது, எனக்கு நானே கொடுத்துன மாதிரி இருக்குது. ஏன்னா உடம்புல ஊசி மருந்து மாத்திரை போட்டுக்கலாம், ஆனால் மனசு சரியில்லைனா அது யாராலையும் கொடுக்க முடியாது. தனக்கு தானே கொடுத்துக்கலாம். எல்லாருக்கும் அதெல்லாம் நான் என்றைக்கும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு வேறு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் உங்கள் கூடலாம் சந்திக்கணும் இல்லையோ, பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அந்த இறைவனுக்கு நன்றி மறுபடியும். அதனால் நீ எனக்கு இந்த மெசேஜ் கமெண்ட்டும் பண்ண வேணாம், ஃபாலோவும் பண்ண வேணாம். நான் இன்றைக்கி என் பிறந்தநாள் இதை பற்றி சொல்லணும்னு வந்தேன். வாழ்க்கை மாறக்கூடியது, வாழ்க்கை சவாலானது. ஆனால் இன்னைக்கிறவன் நாளைக்கு என்ன ஆவான்னு தெரியாது. ஒரு ஏழை பணக்கார வரதும் முன்னேறதும் அது ஆண்டவன் கையில் இருக்குது, அவனோட மனிதனோட முன்னேற்றத்துலேயும் இருக்குது. அப்போ யாரையும் குறை சொல்லாதீங்க, அதாவது தரக்குறைவாக நினைக்காதீங்க. எல்லோரும் மனிதனை சம பார்வையில் பாருங்கள். எல்லாருமே மனிதன்ற பேரில் தான் இருக்கிறோம், ஆனால் மனசுக்குள்ளே வேறு மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. தாழ்ந்தவன், உயர்ந்தவன், அந்த மாதிரிலாம் இது பொதுவாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் சம பார்வையில்